ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட நாம் தேவ சமூகத்திலே கடந்து வரும்படியாக ஆண்டவர் பாராட்டின அவருடைய மேலான தயவுக்காக நாம் நன்றி செலுத்துவோம். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் உயிரோடு வாழ்வதும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சுத்தமான கிருபை. அவருடைய கிருபையினால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட நாம் நம்மை படைத்த, நம்மை உண்டாக்கின, நமக்கு ஜீவன் கொடுத்த, நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறதான கர்த்தராகிய தேவனை நம் முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு பலத்தோடும் அவரில் அன்பு கூர்ந்து நாம் அவருக்கு ஆராதனை செய்வோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த யூடியூப் வாயிலாக உங்களுடைய இல்லங்களிலே நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவரை ஆராதனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே நிச்சயமாக உங்களை ஆஸ்வதிப்பாராக. நீங்கள் இருக்கிற இடங்களிலே ஒரு தேவனுடைய ஆலயத்தில் அமர்ந்து இருக்கிறது போல நீங்கள் ஆண்டவருடைய சமூகமாக எண்ணி நீங்கள் இருக்கிற இடங்களிலே நீங்கள் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் ஆராதனைக்காக நம்முடைய மத்தியில் இருக்கிறதான பாஸ்டர் வினோலி ராஜ் அவர்கள் ஜெபித்து சில பாடல்களை பாடி ஆராதனை நடத்துவார்கள். பிறகு நாம் மற்ற காரியங்களுக்குள்ளாக கடந்து செல்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தெய்வமே, இந்த உயிர்த்தெழுந்த நாளிலும் உம்மை நோக்கி பார்க்கும்படியாக, உம்மை துதிக்கும்படியாக, உம்மை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுத்ததான அந்த அருமையான வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை முழுவதுமாய் உடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆராதனை முழுவதையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. தொடக்கம் முதல் முடிவு மட்டுமாக தேவ பிரசன்னமிருந்து நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு பகுதியிலும் உடைய நாமம் உயர்ந்திருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். நீர் மகிமை அடையும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். நம்ம ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்திற்கு நாம் மகிமை செலுத்துவோம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் நம்மை கைவிடார், அவர் ஒரு நாளும் விலகிடார் என்ற பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். கர்த்ததாமே நம்மை தொடர்ந்து நடத்துவாராக. நம் இயேசு நல்லவர்.
வல்லவே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். வழிகளிலெல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. வழிகளிலெல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். என் பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். என்றும் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். இன்பம் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். இன்பம் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவரை துதிக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் என்றும் விடுதலை தருகிறவர். அவரை துதிக்கிற பொழுது எல்லா சாத்தானுடைய கிரியைகளும் முறியடிக்கப்பட்டு கர்த்தர் நமக்கு வெற்றியை தருகிறவராய், நமக்கு சுகத்தை கொடுக்கிறவராய், நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவரை துதித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். கர்த்ததாமே நம்மை தொடர்ந்து நடத்துவாராக. இன்னும் ஒரு பாடலை கூட பாடி ஆண்டவருடைய நாமத்திற்கு நாம் மகிமை செலுத்த போகிறோம். சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே என்ற பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்திற்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் நமக்கு சுகத்தை கொடுக்கிறவர். இந்த பாடலை பாடுகிற பொழுதே ஆண்டவர் நம்முடைய எல்லா அவயங்களிலும் புது சுகத்தை, புது பலனை கர்த்தர் தந்து நம்மை நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். விசுவாசத்தோடு கூட இந்த பாடல் வரிகளை அறிக்கை செய்து ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். கர்த்ததாமே நம்மை நடத்துவாராக.
விசுவாசித்து அவருடைய நாமத்தை நாம் அறிக்கை செய்யலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே நீ சுகமாக்குகிறது, ஆண்டவரே நீர் எங்களை சுகமாக்குகிறது, எங்களை சுகமாக்குகிற கர்த்தர் ஆண்டவரே. உமக்கு மகிமை, உமக்கு மகிமை ஆண்டவரே. உடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே, உடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே, உடைய நாமம் உயர்த்தப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமது சமூகம் வரும்போதெல்லாம் இங்கு கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. உமது சமூகத்தில் நித்திய மகிழ்ச்சி, உமது சமூகத்தில் பேரானந்தம். ஒரு நாளும் மாறாதையா, ஒரு நாளும் ஒரு போதும் மாறாது மாறாது உம் சமூகமே, உம் சமூகமே. எல்லாரும் சொல்லலாமா கைகளை உயர்த்தி? ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு ஆராதனை, ஹல்லேலூயா உமக்கு ஆராதனை, ஹல்லேலூயா. உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்க துக்கமெல்லாம் மாறுகின்றது, எங்க பாவமெல்லாம் மறைகின்றது, எங்க வியாதியெல்லாம் சுகமாகின்றது. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. வியாதி நீங்கி நீ சுகமாய் என்று சொல்லி நீ சொன்னீரேப்பா இயேசுவே. இனி பாவம் செய்யாதே என்று சொன்னீங்களப்பா ஆண்டவரே. எல்லா பாவ நோய் சுகமாகட்டும், சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதிகள் சுகமடையட்டும் ஆண்டவரே. இந்த வேளையில எல்லா விதமான வியாதிகளிலிருந்து கேன்சர் வியாதி சுகமடையட்டும். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லலாமா? ஆண்டவரே சரீரத்தில் இருக்கிற எல்லா கேன்சர் வியாதி சுகமடையட்டும் ஆண்டவரே. எல்லா ஆண்டவரே ஹல்லேலூயா, ஆண்டவரே ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா நரம்பு வியாதிகள் சுகமடையட்டும், எல்லா எலும்பு வியாதிகள் சுகமடையட்டும் ஆண்டவரே. எல்லா சரீரத்தில் இருக்கிறதான ஆண்டவரே இதய வியாதி சுகமடையட்டும் ஆண்டவரே. ஓ, எல்லா விதமான இதய வியாதி குணமடையட்டும் ஆண்டவரே. எல்லா விதமான இரத்த கொதிப்புகள் சுகமடையட்டும் ஆண்டவரே. எல்லா விதமான சக்கரை வியாதி சுகமடையட்டும் ஆண்டவரே. எல்லா விதமான ஆண்டவரே பராலிஸ் ஆண்டவரே ஹல்லேலூயா, ஆண்டவரே ஹல்லேலூயா, ஆண்டவரே முடக்கு
வாதங்கள், வாத நோய்கள் எல்லாம் சுகம் உண்டாவதாக ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா விதமான ஆண்டவரே கற்பப்பை கட்டிகள், கற்பப்பையில் இருக்கிறதான எல்லா விதமான யூட்ரஸ் ப்ராப்ளம் எல்லாம் சுகமடைவதாக ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வெளியில சொல்ல முடியாத எல்லா விதமான வியாதிகளிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளினால், ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினால் இந்த வெளியில சுகம் உண்டாவதாக ராஜா. காய்ச்சல் சுகமடைவதாக ஆண்டவரே, தலைவலி சுகமடைவதாக ஆண்டவரே. எல்லா விதமான கொரோனா வியாதி சுகமடைவதாக, எல்லா விதமான ஆண்டவரே இன்ஃபெக்ஷன், ஆண்டவரே தொற்று நோய்கள் எல்லாம் குணமடைவதாக இந்த வேளையில ஆண்டவரே நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா ஆஸ்மா வியாதிகள், எல்லா விதமான அலர்ஜி ஆண்டவரே, எல்லா விதமான தோல் வியாதிகள் ஆண்டவரே, எல்லா விதமான ஆண்டவரே ஹல்லேலூயா, எல்லா விதமான சரீரத்தில் இருக்கிற வியாதிகளிலிருந்து ஒரு சுகத்தை தருகிறவரே. ஹல்லேலூயா. சுகம் உண்டாவதாக ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்க வியாதி எல்லாம் சுகமாகுமே, எங்க வியாதி எல்லாம் இயேசுவின் தழும்புகளால் சுகமாகுமே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவளிலே ஒரு சங்கீதத்தை வாசிக்கலாம். ஒரு சங்கீதம் 37ஆம் சங்கீதத்தை முதல் வசனத்திலிருந்து 16 வசனம் வரைக்கும் இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 37 1 முதல் 16 வசனங்கள். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் பூண்டை போல் வாடி போவார்கள். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் நீதியை வெளிச்சத்தைப் போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலைப் போலவும் விளங்க பண்ணுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷர் மேலும் எரிச்சலாகாதே. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரகத்தை விட்டுவிடு. பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். இன்னும் கொஞ்சம் நேரம்தான், அப்போது துன்மார்க்கன் இரான். அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தாயானால் அவன் இல்லை. சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள். துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைத்து அவன் பேரில் பற்கடிக்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார், அவனுடைய நாள் வருகிறதென்று காண்கிறார். சிறுமையும் எளிமையுமானவனை மடிவிக்கவும் செம்மை மார்க்கத்தாரை விலப்பண்ணவும் துன்மார்க்கர் பட்டயத்தை உருவி தங்கள் வில்லை நாணேற்றுகிறார்கள். ஆனாலும் அவர்கள் பட்டயம் அவர்களுடைய இருதயத்திற்குள் உருவி போய் அவர்கள் வில்லுகள் முறியும். அநேக துன்மார்க்கருக்குள்ள செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது. துன்மார்க்கருடைய புயங்கள் முறியும், நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார். ஆமென் ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையிலும் கூட இந்த வாசிக்கப்பட்டதான சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து நீ அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே உன் காரியங்களை எல்லாம் வாய்க்க செய்வாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.
இந்த வேளையிலும் கூட நாம் தெய்வ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை. நல்ல பாடல்களை பாடி, நல்ல வார்த்தையினால், நல்ல ஜெபத்தோடு கூட நம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி வந்தோம். இந்த வேளையிலும் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து வருவோம். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இந்த நாளிலேயும் கூட நம்மோடு கூட ஆண்டவர் பேசுவாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவதற்கு நாம் நம்முடைய செவி சாய்த்து நம் ஆண்டவருடைய பாதத்திலே நாம் இந்த வேளையில் இருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருக்கு மகிமை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் கூட கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாக அமைத்து கொடுப்பாராக. இந்த வார்த்தையை நாம் கவனத்தோடு கேட்டு, இந்த செய்தி சொல்லுகிற ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிற அவருடைய ஆலோசனையின்படி நாம் நடந்து, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கிற பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறபடி இந்த நாளிலே இந்த வார்த்தையின்படி நாம் கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கலாம், கேட்கலாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நன்றி ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலியமாக நீ பேசும், நீர் மகிமைப்படும். ஆமென். இந்த ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 43ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே நாம் பார்க்கிறபடி அந்த முதல் லைன் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். புதிய காரியம் என்பது இதுவரை எந்த மனிதனாலும் செய்யப்படாத ஒரு காரியமாகும். அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்ய இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய ஜனங்களே, இதோ நான் ஒரு புதிய காரியத்தை உங்களுக்கு செய்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தையாக கூட இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் இனி இந்த காரியம் நடைபெறாது, இது நடக்கவே நடக்காது என்றதான ஒரு நிலைமையில் நீங்கள் இருக்கிறீர்களோ? ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையில பார்க்கிறோம், எந்த காரியம் இது நடைபெறாது என்று இருக்கிறதோ அந்த காரியத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் குறுக்கிட்டு ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் அவர் செய்ய இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 43ஆம் அதிகாரம் ஏசாயா 19வது வசனத்தில் சொல்லுகிறபடி இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவர், அதற்கு மேலே உள்ள வசனத்தில் நாம் பார்க்கிறோம், புதிய காரியத்தை ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த 18வது வசனத்தில் இப்படியாக நாம் பார்க்கிறோம், முன்னினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம், ஒரு வசனம் மேலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 43ஆம் அதிகாரம் ஏசாயாவிலே 18வது வசனம், முந்தினவைகளை நீ நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை நீ என்ன பண்ண வேண்டாமா, சிந்திக்க வேண்டாம் என்று சொல்லி இதில் பார்க்கிறோம். நீ முந்தி பழையவைகளை எல்லாம், உன்னுடைய பழைய தோல்விகளை எல்லாம் விட்டு நீ விலக வேண்டும், அவைகளை நீ நினைக்க வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்திலே நல்ல வார்த்தையை கொடுக்கிறார். இந்த நாட்களில் அநேகருடைய வாழ்க்கையிலே பலவிதமான தோல்விகள், கவலைகள், பிரச்சனைகள், வியாதிகள், ஏமாற்றங்கள், மனிதர்களால் வந்ததான
பலவிதமான வேதனையான சம்பவங்களை நினைத்துக் கொண்டே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், ஏதோ புதிய காரியத்தை உனக்கு நான் செய்கிறேன், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அன்பானவர்களே, நீங்கள் அநேகர் காரில் பயணம் செய்திருப்பீர்கள். நாம் வசிக்கிற இடங்களிலே, நாம் இருக்கிற இடங்களிலே நாம் கார் அநேகர் பார்த்திருப்போம், காரில் சென்றிருப்போம். நீங்கள் காரில் செல்கிற பொழுது நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், காரில் பின்புறம் வரும் வாகனங்களை கவனிக்க மிகச்சிறிய அளவில் பின்காட்டி கண்ணாடி என அழைக்கப்படும் ரியர் வியூ மிரர் இருக்கும். காருக்கு பின்பாக வரக்கூடியதான வாகனங்களை பார்க்கக்கூடிய பின்காட்டி கண்ணாடி என்று ஒன்று காருக்குள்ளாக இருக்கும். ரியர் வியூ மிரர் அது இருக்கும். அதோடைய அளவு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். ஆனால் அதே காரில் ஓட்டுநர் மேலும் தான் செல்ல போகும் பாதையை கவனித்து காரை ஓட்டி செல்வதற்கு வசதியாக மிகப்பெரிய முன்புற கண்ணாடி கொடுக்கப்பட்டிருக்கும். கார் ஓட்டுநர் முன்னாடி பார்த்து ஓட்டுவதற்கு பெரிய கண்ணாடி, முன்புற கண்ணாடி மிக பெருசாக இருக்கும். ஆனால் பின்னாடி வரக்கூடிய வாகனங்களை பார்க்க மிகச்சிறிய கண்ணாடி வைக்கப்பட்டிருக்கும். கார் ஓட்டி செல்லும் டிரைவருக்கு பின்புறம் வரும் வாகனங்களை கவனிக்க பின்காட்டி கண்ணாடி மிக சிறிதாக இருந்தால் போதுமானது என்றும், ஆனால் முன்னேறி செல்வதற்கு முன் செல்ல வேண்டிய பாதைகளை அதுதான் முக்கியம் என்று சொல்லி அந்த முன்னாடி போகக்கூடிய பாதைகளை கவனிக்க முன்னாடி இருக்கக்கூடிய கண்ணாடி மிக பெரிதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கார் வடிவமைப்பாளர்கள் அதை அழகாக அமைத்திருக்கிறார்கள். அன்பானவர்களே, நாம் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்து கொண்டிருப்பதை விட நாம் செல்ல போகும் பாதைகளை கவனித்து போவதே மிகவும் முக்கியம். நாம் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்து கொண்டிருப்பதை விட நாம் செல்ல போகும் பாதைகளை கவனித்து போவதே மிகவும் முக்கியம். எப்படி ஒரு கார் முன்னாடி போகணும்னா முன்னாடி இருக்கிற பாதைகளை பார்ப்பதற்கு முன்பாக பெரிய கண்ணாடி வைத்திருப்பார்களோ, பின்னாடி வரக்கூடிய வாகனங்களை பார்ப்பதற்கு மிகச்சிறிய பின்காட்டி கண்ணாடி ரியர் வியூ மிரர் இருக்குமோ, அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கை நம்மளுக்கு முன்பாக இருக்கிறவர்களை பார்த்து நாம் செல்ல வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ முந்தளவைகளை நினைக்க வேண்டாம், பழைய தோல்விகளையும் ஏமாற்றங்களையும் நீ யோசித்துக் கொண்டிருக்க வேண்டாம். தேவன் நமக்கு முன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்க மிகப்பெரிய நன்மைகளை நம்மால் பார்க்க முடியாமல் போய்விடும். நமக்கு முன்பாக வச்சிருக்கிற நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பின்பாக இருக்கிறதான காரியங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாதா, யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஐயோ இப்படி நடந்துருச்சு, இப்படி என்னுடைய வாழ்க்கையில கவலைகள் இருக்கிறது, நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி நமக்கு முன்பாக ஆண்டவர் வைத்திருக்கிறதான பெரிதான காரியங்களை பார்ப்பதற்கு நாம் பின்னானவைகளை அதை மறந்து போகணும், நினைக்க கூடாது. பின்னாடி வர காரை பார்க்கணும்னா சின்ன கண்ணாடி தான் உள்ள வச்சிருக்கோம், ரியர் வியூ மிரர் இருக்கும். ஆனால் ஃப்ரண்ட்ல முன்னாடி பாதைகளை பார்ப்பதற்கு, எதிர்க்க வரக்கூடிய வண்டிகளை பார்ப்பதற்கும், நெடுதூரம் செல்வதற்குள்ள காருக்குள்ள இருக்கிற முன்னாடி கண்ணாடி பெருசா இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில முன்னாடி இருக்கிறவைகளை, எதிராக வரக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய எதிர்காலத்தை நோக்கி பார்க்கக்கூடிய ஒன்றை நாம் நினைக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், நான் புதிய காரியத்தை செய்கிறேன்.
ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் வேதத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா யோசுவா 8ஆம் அதிகாரத்திலே ஹாய் பட்டணம் அது பார்த்தீங்கன்னு சொன்னா இவர்கள் மேற்கொள்ள நினைக்கிறார்கள், தோல்வி வருகிறது. யோசுவா தேவ சமூகத்திற்கு சென்று ஆயி பட்டணத்தில் தனக்கு ஏற்பட்ட தோல்விக்காக அவனுடைய சமூகத்தில் அழுது கொண்டிருக்கிறான். ஆனால் தேவனோ யோசுவாவிடம், நீ ஏன் இப்படி முகம் குப்புற விழுந்து கிடக்கிறாய் என்று சொல்லி தொடர்ந்து அந்த தோல்விகளை எல்லாம் ஜெயமாக மாற்ற அவனுக்கு நல்ல வழியை ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். யோசுவா ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த வழியின்படி அவன் செய்ததினாலே அவன் பெற்றதான தோல்விகளை எல்லாம் ஆண்டவர் சொல்படி அவன் செய்தனால பிறகு அவன் வெற்றியை ஜெயத்தை கண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஒரு இடத்துல தோல்வி வந்துவிட்டது, ஒரு அவமானம் வந்துவிட்டது, அவ்வளவுதான், ஒரு வியாதி வந்துவிட்டது, ஒரு பிரச்சனை வந்துவிட்டது, எப்படி நாம என்ன செய்ய போறோம் என்று சொல்லி அப்படியே துவண்டு கிடக்காதபடி ஆண்டவர் சொல்கிறார், நீ முந்தி நடந்தவைகளை நினைக்காதே, பூர்வமானவைகளை நீ சிந்திக்காதே, நான் உன்னுடைய வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்ய போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நாம் சுதந்திரிக்க வேண்டியதான பல நன்மைகளை நமக்கு முன்பாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆகவே பழைய தோல்விகளையும் இழப்புகளையும் யோசித்து தேவன் வைத்திருக்கும் புதிய ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போகக்கூடாது என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். பழைய தோல்விகளையும் கசப்புகளையும் நம்ம விட்டு அகற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய போகும் புதிதான காரியத்திற்காக நாம் எதிர்பார்த்து தேவனை விசுவாசித்து நாம் காத்திருக்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு புதிய காரியத்தை செய்வார். அன்பானவர்களே, இப்பொழுது இருக்கிற நிலைமைகளை நாம் பார்க்கக்கூடாது. முன்பாக நடந்ததான காரியங்களை பார்க்க வேண்டாம். எவ்வளவு பெரிய உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனையாக இருக்கலாம், அது நிந்தையாக இருக்கலாம், அவமானமாக இருக்கலாம், கேவலமாக இருக்கலாம், தோல்வியாக இருக்கலாம், நஷ்டமாக இருக்கலாம். ஐயோ, என்னுடைய வாழ்க்கையை வீணடிச்சிட்டனே, என்னுடைய தொழில் இவ்வளவு நஷ்டம் வந்து விட்டதே என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை கடந்து வந்த பாதைகளை நினைத்து நினைத்து கடந்த கால காரியங்களை குறித்து நீங்கள் யோசித்து நீங்கள் கொண்டிருக்கலாம், யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், அதை நீ நினைக்காதே, அதை நீ யோசிக்காதே, அதை நீ சிந்திக்காதே. இதோ நான் உனக்கு புதிய காரியத்தை செய்கிறேன், புதிய காரியத்தை நான் உனக்கு செய்கிறேன். வாழ்க்கையில் நஷ்டமான தொழிலே லாபத்தை உண்டாக்க இருக்கிறேன், இழந்து போன நன்மைகளை எல்லாம் உனக்கு ரெட்டிப்பாய் கொடுக்கிறான் இருக்கிறேன். நீ எந்த காரியத்துக்காக காத்திருக்கிறாயோ அந்த காரியத்தை நான் வெற்றியாக நான் அமைய செய்ய இருக்கிறேன். ஆண்டவருடைய வாக்கு ஒரு நாளும் பொய்யாக போகாது. அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் புதிய காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா நாம என்ன செய்யணும், நம்ம செய்ய வேண்டியவைகள் என்ன என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஒரு சில ஆலோசனைகளை நமக்கு தருகிறார் வேதத்தில். நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கிற பொழுது நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனிக்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அங்கே ஓரபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன்,
நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார் கர்த்தர். நம்ம பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் மோசே கொண்டு வழிநடத்தி வருகிற வேளையில ஒரு இடத்துல வருகிற பொழுது நான் வறண்டு போய்விட்டது, தண்ணீர் கிடைக்கவில்லை. குடிக்க தண்ணீர் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக, ஐயோ என்ன பண்ண போகிறோம் என்று சொல்லி நீங்கள் முதல் வசனத்திலிருந்து பார்ப்பீர்கள் சொன்னால், இந்த யாத்திராகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற பொழுது நாங்கள் குடிக்க தண்ணி இல்லாமல் இருக்கிறோம் என்று சொல்லி வேதனைப்படுகிறார்கள், ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மோசே பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் ஓரேபில் நான் உனக்கு முன்பாக அங்க ஒரு கன்மலை நிற்பேன், நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அந்த கன்மலையிலிருந்து தண்ணீர் வந்துச்சு. அப்படியே மோசே செய்தான், தண்ணீர் வந்தது அந்த கன்மலையிலிருந்து. ஜனங்கள் எல்லாம் அப்படி தாகமெல்லாம் தீர்க்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்களுடைய இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த நேரத்தின் நிலைமை குடிக்க தண்ணீர் இல்லை. ஆண்டவர் புதிதான ஒரு ஊற்றை காண்பித்தார், புதிதான ஊற்றை ஆண்டவர் உண்டாக்கினார், தண்ணீர் வர வைத்தார். ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் புதிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நீங்க பாருங்க, ஆரம்பத்திலிருந்தே பார்க்கிற பொழுது ஒன்று, எகிப்தை விட்டு வெளியேறி வர வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தன வாழ்க்கையில் இருந்தார்கள் எகிப்தில். அதை விட்டு வெளியில வரணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து வெளியில வருகிற பொழுதுதான் கர்த்தர் நமக்கு ஒரு புதிய காரியத்தை செய்கிறார். எகிப்து என்பது பாவத்தை குறிக்கிறது. அடிமைத்தனம் இவைகளோடு ஒப்பிடலாம். பாவத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஏதாவது ஒரு பாவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமே என்று சொன்னால் அதிலே அடிமைப்பட்டு போய்விடக்கூடாது. அநேகருடைய வாழ்க்கையில பாவம் அநேகரை அடிமைப்படுத்தி விடுகிறது. அதிலிருந்து வெளியே வர வேண்டும். பாவத்திலே இருக்கிற பொழுது ஆண்டவர் புதிதான காரியங்களை செய்ய முடியாது. எகிப்தை விட்டு வெளியில வந்து மோசே ஜனங்களை வழிநடத்தி வருகிற பொழுது ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை செய்கிறார் அவருடைய வாழ்க்கையிலே. ஜனங்கள் தாகத்தினால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்த பொழுது தேவன் கன்மலையிலிருந்து தண்ணீரை வர வைத்தார். தேவன் இங்கு ஒரு புதிய காரியம் செய்ய காரணம் என்னன்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்தார்கள். அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து முற்றிலுமாய் அவர்கள் வெளியே வருவதற்கு ஆண்டவர் விரும்பினார். அவர்கள் வந்தார்கள். இந்த நாட்களிலே பாவத்தை விட்டு, அசுத்தத்தை விட்டு, இச்சைகளை விட்டு, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு நாம் வெளியே வருகிற பொழுதுதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். இதைத்தான் வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம். என்றைக்கு நம்முடைய பழைய காரியங்களை விட்டு ஒழிக்கிறோமோ, அதை தூக்கி எறிகிறோமோ, அப்பொழுதுதான் ஆண்டவர் புதிதான காரியத்தை செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில பாவத்தை விட்டு வெளியே வர வேண்டும். பாவத்தை விட்டு வெளியே வர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் புதிய காரியத்தை செய்வார். இரண்டாவதாக ஒரே ஒரு வசனத்தில் பார்க்கிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பார்க்கிற பொழுது, எலியா மேலிருந்து இருந்ததான அந்த சால்வையை எலிசா எடுத்து யோர்தான் நதியை அடித்து 2ஆக, எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி அவன் எலியாவின் இடத்திலிருந்து அந்த சால்வையினாலே அதை எடுத்து ரெட்டிப்பான வல்லமையை பெற்றுக் கொள்கிறான் எலிசா. இப்ப எலியாவுக்கு எலிசாவுக்கு உள்ள ஒரு வித்தியாசம் என்னவென்று சொன்னால், எலிசா எலியாவின் இடத்துல ஊழியம் செய்கிறான். அவன் உண்மையா இருக்கிறான்.
கர்த்தருடைய பிள்ளைகளே, அவனுக்கு இரட்டிப்பான வல்லமையை ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறார். எலியா தேவனிடத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் எலிசாவினிடத்தில் ஆண்டவர் இரட்டிப்பான வல்லமையை கொடுக்கிறார். இந்த காரியம் நடப்பதற்கு எலியாவை காட்டிலும் எலிசா மிகப்பெரிய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கொடுக்கிறார். அப்ப எலிசா பெற்றுக்கொள்வதற்கு, இரட்டிப்பான வல்லமை பெற்றுக்கொள்வதற்கு அவனிடத்தில் இருந்ததான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அவன் ஊழியம் செய்கிறவனாய் இருக்கிறான். தேவ பிள்ளைகள், இந்த நாட்களிலே நமக்கு ஆண்டவர் புதிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை கேட்டு கீழ்ப்படிந்து நம்முடைய வாழ்க்கையின் பயணத்தை இந்த மாயையான உலகத்தை நம்பி கழித்து விடக்கூடாது, போக்கிவிடக்கூடாது. ஊழியம் செய்ய வேண்டும். நமக்கு கொடுத்திருக்கிற இந்த தருணத்தை வீணடித்து விடாதபடி நாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். 2 காரியத்தை மிக முக்கியப்படுத்தி வேதம் நமக்கு போதிக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில நீ புதிய காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு பாவத்தை விட்டு வெளியே வா. எனக்காக நீ வாழ, எனக்காக நீ வேலை செய், எனக்காக ஊழியம் செய். உன்னுடைய வாழ்க்கையில நான் அற்புதமான, அதிசயமான புதிய புதிய காரியத்தை ஆண்டவர் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் புதிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். முன்பாக நடந்த காரியங்களை நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டு வேதனைப்பட்டுக் கொண்டு இருக்க வேண்டாம். ஆண்டவர் செய்கிற நமக்கு முன்பாக செய்கிறதான புதிய காரியத்துக்காக நாம் காத்திருப்போம். ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் செய்வார். நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இயேசுவே, இந்த வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், வேண்டாம். பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், வேண்டாம். புதிய காரியத்தை செய்வேன் என்றாரே, இப்பொழுதே தோன்றும் என்றாரே. ஓ, புதிய காரியத்தை செய்வேன் என்றாரே, இப்பொழுதே தோன்றும் என்றாரே. நன்றி பிதாவே, இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், இதோ புதிய காரியத்தை செய்கிறேன்னு சொன்ன ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில் புதிதான நன்மைகளை, அதிசயமான அற்புதமான நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு, எங்களிடத்தில் இருக்கிறதான குறைகள், குற்றங்கள், பாவங்கள், அக்கிரமங்களை விட்டு வெளியேறி வருவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உமக்காக நாங்கள் ஊழியம் செய்ய ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த வார்த்தையை கவனிக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் தாமே உணர்வுள்ள இதயத்தை கொடுத்து எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளினால் அவர்களை நிரப்பி ஆஸ்வதிக்கும்படியாக நான் செல்கிறேன். எங்களை தாழ்த்துகிறோம், என் நாமத்தை உயர்த்துகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில் வேண்டி செபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் என்றும் என்றும் சதா காலங்கள் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட்.